அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போர் 2 ஆண்டுகளை கடந்து நீடித்து வரும் சூழ்நிலையில் அந்த போரை நிறுத்தும் விதமாக ரஷ்ய அதிபர் புடினுடன் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர நானும் புதினும் விரும்புகின்றோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் புதினுடன் நேற்றைய தினம் தொலைபேசி வாயிலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் அமெரிக்க ரஷ்ய சிறை கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட்ட சிறிது நேரத்தில் இரு தலைவர்களும் தொலைபேசி வாயிலாக பேசியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர புடின் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருப்பதாகவும் நீண்ட நேரம் பல விடயங்கள் குறித்து தாம் உரையாடியிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் இதன்போது தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதினுடன் சற்று முன் தொலைபேசி வழியாக பேசினேன். ஆக்கப்பூர்வமாகவும் நீண்ட உரையாடலாகவும் இது இருந்தது. உக்ரைன் விவகாரம், மத்திய கிழக்கு நாடுகள், எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, டாலரின் சக்தி என பல்வேறுபட்ட விவகாரங்கள் குறித்து நாம் இருவரும் ஆலோசித்தோம். இரு நாடுகளின் பலம் மற்றும் பயன்கள் குறித்தும் இருவரும் உரையாடினோம். உக்ரைன் உடனான போரால் பல லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாவதை நிறுத்த வேண்டும் என்பதை புடினும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருவரும் ஒருங்கிணைந்து செயற்பட ஒப்புக்கொண்டுள்ளோம். அமெரிக்காவுக்கு புதினும் ரஷ்யாவுக்கு நானும் செல்ல ஒப்புக்கொண்டுள்ளோம். இந்த விடயம் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனும் நான் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை புடினுடன் பேசியதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கும் அதே சூழ்நிலையில் உக்ரைனுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமெரிக்காவின் அடுத்தடுத்த அறிவிப்புகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கலாம். அமெரிக்காவின் உடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் உக்ரைனுக்கும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் என்பதில் எந்தவிதமான ஆச்சரியமும் கிடையாது. குறிப்பாக நேட்டோவில் உக்ரைன் இணைவது சாத்தியமில்லை என ட்ரம்ப் தற்போது முதற்தடவையாக தெரிவித்துள்ளார். நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது நடைமுறைக்கு உகந்ததல்ல என்று அவர் மேலும் தெரிவித்திருப்பதுடன் உக்ரைன் மற்றும் ரஷ்ய அதிபர்கள் விரைவில் நேரில் சந்தித்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் இந்த சந்திப்பானது சவுதி அரேபியாவில் நடைபெற வாய்ப்புள்ளதாக ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புடினுடன் புதன்கிழமை 1.5 மணி நேரத்துக்கு மேல் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் போர் நிறுத்த குறித்து விரிவாக பேசிய பின்னர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். உக்ரைனுடன் போர் நிறுத்த பேச்சுக்கு புதின் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்த அதே நேரத்தில் உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துக்கொள்ளும் வாய்ப்பு இல்லை எனவும் அவர் பேசியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் ரஷ்ய முடிவுகளை தெரிவித்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவின் உள்துறை செயலாளர், CIA இயக்குனர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை உடனடியாக தொடங்க உத்தரவிட்டுள்ளதாக தன்னுடைய ட்ரூத் சமூக வலைத்தளத்தில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது நடைமுறைக்கு உகந்ததல்ல என்றும் தெரிவித்துள்ளார். நேட்டோவில் இணைய முயற்சித்ததால் தான் உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கிய நிலையில் ட்ரம்பின் அறிவிப்பு ரஷ்யாவை நிச்சயமாக திருப்திப்படுத்தும் என கூறப்படுகின்றது. இதனிடையே பெல்ஜியம் தலைநகர் பிரசஸில் உக்ரைன் ஆதரவு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு நேற்றைய தினம் நடைபெற்றது. இதில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் ஐரோப்பிய பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு இனியும் முக்கியத்துவம் கொடுக்கும் நிலையில் அமெரிக்கா தற்போது கிடையாது. தற்போதைய நிலையில் உள்நாட்டு பாதுகாப்பிலும் சீனா அச்சுறுத்தலை எதிர்கொள்வதிலும் மட்டுமே அமெரிக்கா முக்கிய கவனம் செலுத்துகின்றது. எனவே ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் இராணுவத்திற்கு ஆதரவு அளிப்பதில் ஐரோப்பிய நாடுகள் தான் இனி முன்னிலை வகிக்க வேண்டும். மேலும் நேட்டோ இராணுவ கூட்டமைப்புக்கான நிதியுதவியை ஐரோப்பிய நாடுகள் அதிகரிக்க வேண்டும். அதேபோல இந்த பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று பேசிய அவர் ஒரு இடத்தில் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைன் இனி திரும்ப பெற முடியாது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்து உக்ரைனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இதன் மூலம் கிரீமியா, டான்பஸ்க் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளை ரஷ்யா உக்ரைனுடன் கைப்பற்றி தன்னுடன் இணைத்து கொண்டதற்கு அவர் மறைமுகமாக அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பல நாடுகள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். இதுகுறித்து பெல்ஜியம் தலைநகர் பிரசஸில் புதன்கிழமை நடைபெற்ற உக்ரைன் ஆதரவு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் ஐரோப்பிய பிராந்தியத்தில் அமைதி சீர்கெடுவதற்கு ரஷ்யா உக்ரைன் போர் மிகப்பெரிய சவாலாக காணப்படுவதால் இதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய பிராந்தியத்தை சேர்ந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDPயில் 5% பாதுகாப்பு செலவினங்களுக்காக செலவழிக்க வேண்டும். உக்ரைனை பொறுத்தவரை அங்கு போரை நிறுத்தி நிரந்தர அமைதி எட்ட வேண்டும் என்பதுதான்
எமது நிலைப்பாடாக இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும், இதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்று கூறப்பட்ட அதே வேளையில் அடுத்தடுத்து உக்ரைனை நேட்டோவில் இணைத்துக் கொள்ளும் சாத்தியம் கிடையாதெனவும், ரஷ்யா உக்ரைனிடம் இருந்து கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் ரஷ்யாவிடமிருந்து உக்ரைன் பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருப்பது உக்ரைன் மற்றும் உக்ரைன் ஆதரவு நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேட்டோவுக்கான நிதியுதவிகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அதிகரிக்க வேண்டும் என கூறியிருப்பதனூடாக அடுத்து வரும் நாட்களில் நேட்டோவுக்கான அமெரிக்கா வழங்கும் நிதியை அமெரிக்கா குறைத்து கொள்ளுமா என்ற வாத பிரதிவாதங்களும் தற்போது எழுந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் குறிப்பாக பல ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன், ஜெர்மன் உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஒருவேளை தங்களுடைய படைகளை அனுப்பலாம் என்று தெரிவித்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே ரஷ்யா உக்ரைன் போரில் மிக முக்கியமான சிக்கலாக காணப்பட்ட நேட்டோவில் உக்ரைனை இணைத்து கொள்ளும் விடயம் காரணமாகவே ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்திருந்தார்கள். தற்போது ரஷ்யா படையெடுத்த நோக்கத்திற்கு அமைவாக உக்ரைன் ஒருபோதும் நேட்டோவில் இணைத்து கொள்ள மாட்டாது என ட்ரம்ப் தெரிவித்திருப்பது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருமா, ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தைகள் நேர்மறையாக செல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எது எவ்வாறு இருப்பினும் நீண்ட காலமாக பல லட்சக்கணக்கான மக்களை இரண்டு தரப்பிலும் ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் உயிரிழக்க வைத்திருக்கும் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே பலருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. இந்த காணொளி பதிவு தொடர்பிலான மதிப்புமிக்க உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். உலகம் முழுவதும் நடைபெறும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். நன்றி.